வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சோபா மறைந்த போது பாலு மகேந்திராவுக்கு ஏற்பட்ட உணர்வுதான் மூன்றாம் பிறையா? இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மூன்றாம் பிறை படம் பார்த்தீர்களா? அதில் உள்ள கிளைமாக்ஸ் காட்சியில் கமல் ஸ்ரீதேவியின் நடிப்பு உச்சகட்டமாக இருக்கும். இந்த கதையை பாலு மகேந்திரா எப்படி எடுத்தார் தெரியுமா? இது குறித்து டாக்டர் செல்வன் அன்பு என்பவர் கூறியிருப்பது, உச்சக்கட்ட அதாவது கிளைமாக்ஸ் படத்தின் முடிவாக இருக்கலாம் சில படங்களில், ஆனால் அது நம் மனதில் தொடக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் கிளைமாக்ஸ் த பெஸ்ட் என அழைக்கப்படுகிறாங்க சில தமிழ் திரைப்படங்கள் எல்லாமே. அப்படி படம் பார்த்து வெளியே வருவர்கள் மன அழுத்தத்தோடு கலங்கி வெளியேறும் கிளைமாக்ஸ் தான் மூன்றாம் பிறை கிளைமாக்ஸ். சீனு அடிப்படையில் கோழை, அதாவது நல்லவன் தான். விபச்சார விடுதிக்கு அழைக்கும் போது தவறான தெரிந்து போகிறான். அங்குதான் சீன் நட்பை மதிக்கிறான். அங்கு அவன் முன் ஒரு குழந்தை பார்க்கிறாங்க. யாருக்கு ஒரு குழந்தை தவிக்க விடாமல் மனசு வரும். ஆனால் குழந்தையிடம் சீனு காதல் கொள்வது வயசு கோளாறு. தன் முன் சிலுக்கு பச்சையாக கேட்கும் ஒதுங்கி போகிறான் என. அது வயசு கோளாறு இல்லை, அது ஒரு பந்தம், என்ன சொல்ல முடியாத பந்தம் என அழைத்து கொண்டிருந்த சோபாவை தாலி கட்ட மணக்கிறார். மனைவியாகியதும் பாலு மகேந்திரா தெரிந்த செய்துதான். சீனு விஜயிடம் அந்த பந்தத்தில் ஆட்பட்டு பைத்தியமாகிறான். மூன்றாம் பிறை படத்தில் இந்த கிளைமாக்ஸில் சீனு தான் விஜய்கிடம் போய் அறிந்த ரயில் கிளம்பும் முன்பு ஓடி வருகிறான். ஓடி வந்த அந்த சேறு சட்டை முழுவதும் ஒட்டி கொள்வதோடு கைகாலிலும் பலத்த அடி. அதோடு அவன் கூப்பிட்டு குரல் கேதடி, சீனா தானா அரசியல்வாதியின் சபதம் என்று. அப்போது விஜிக்கு சீனுவை தெரியாமல் சைகலைக்கும் மூலம் அடையாளப்படுத்தி மேல்கிறான். விஜி யாரோ பைத்தியக்காரன் போல என நினைத்து உணர்வு பட்டலத்தை வீசி ஏறிய அது கீழே விழுகிறது. அங்கே கீழே விழுவது பார்வையாளரின் இதயமும் தான். குரங்கு போல செய்த சேட்டைகளை செய்து காண்பித்த சீனுவின் முயற்சியும், அதனால் குடத்தை தலையில் வைத்து ஆடுறாமா ஆடு செய்து காண்பித்தாலும் விஜிக்கு தெரியாத படம் பார்ப்பவனை கலங்க செய்துவிடும். விளக்கு கம்பம் கூட தெரியாத மோதியதும் கீழே விழும் சீனு எழுவதற்கு விஜயோடு ரயில் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடும். சீனுவின் அழகை அன்று அருகில் பார்த்து அந்த கேத்தி நிறுவனம் என்ன கேட்கிறான். ஆனால் சீனுவின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவே இல்லை. அதுவே போனது. தூரத்தில் 2-3 ஆண்டுகள் சுதந்திரமாக புலம் ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணதாசன் வரியோடு சீனு சீமெண்ட் கேட்டு டைட்டில் முடிக்கிறாங்க. இந்த கிளைமாக்ஸில் ஏன் நம்ம கலங்க வைத்தது? எப்போது பிரிவு வாழ்வில் கடவுள் நமக்கு கருத கசப்பு, அது நம்மை ஆட்டி வைத்திருக்குது, நிலைக்குலைய வைத்திருக்கிறது. சீனுவுக்கு விஜயின் பிரிவு இந்த இயக்குனர் உழைப்பு கூட இருந்து விட்டது. திடீரென மறைந்து விட்டால் யாருக்குமே தாங்கும் பார்வை ரசிகருக்கு கண்ணீர் விடுகிறது. பாலு மகேந்திரா சோபா மறைந்த போது ஏற்பட்ட உணர்வின் அனுபவம் தான் மூன்றாம் பிறை. இதுவே பாலு சொன்னதுதான். சோபா பாலுவை மட்டுமே பிரிந்தாங்க, ஒரு முரண் தான். விஜய் மட்டும் காதலை ஒரு சதமாக சோபாவிடம் காட்டினால் சோபா தற்கொலை செய்திருப்பாங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.